Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. லடாக்கில் கடந்த 20ஆம் தேதி இந்திய ராணுவத்தின் சீட்டா இலகுரக ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இந்த விபத்து தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். இந்த விபத்து நடந்து 3 நாட்கள் ஆகிவிட்ட போதிலும் இப்போதுதான் அது பற்றிய தகவல் வெளியாகி இருக்கிறது. லடாக் பகுதியில இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இது ராணுவத்துக்கு 3 அதிகாரிகள் போறாங்க. அதுல ஒருவர் ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங்னு சொல்லுவாங்க, ஜிஓசி, திரிசூல் டிவிஷன் அதனுடைய கமாண்டிங் ஆபீசர் அவரு, பிளஸ் இன்னும் 2 அதிகாரிகள் போறாங்க. அப்போ போகும்போது லடாக்ல டாங்ஸ்டே அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக இந்த விபத்துல 3 அதிகாரிகளுமே தப்பிட்டாங்க. சிறு சிறு காயங்கள் தான், அதோட அவங்க தப்பிட்டாங்க. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழல்ல ஒரு போட்டோ வெளியாகுது. அதாவது விபத்திலிருந்து உயிர் பிழைத்த அதிகாரிகள்ல ஒருவர் அந்த விபத்து நடந்த இடத்துலயே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருக்கிறாரு. நாங்க 3 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பி இருக்கிறோம், இந்த பாருங்க ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு அதோட சேர்த்து அவர் அந்த செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு. இந்த ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக ராணுவத்துல செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். 1971 இந்த வகை சீட்டா ஹெலிகாப்டர் நம்ம ராணுவத்துக்குள்ள சேர்க்கப்பட்டுருச்சு. அதனால பல ஆண்டுகளாக இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றோம். முக்கியமாக இந்த ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது சீட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பறக்கும் ஜீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி தபாலை கொண்டு போய் சேர்க்கிறது, ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அதே போல ஏர் ஆம்புலன்ஸா செயல்படுறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த சீட்டா ஹெலிகாப்டர் செய்திருக்கிறது. குறிப்பாக ஹிமாலயா அந்த மலைப்பகுதிகளில் பறக்கிற போது இந்த ஹெலிகாப்டர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதனுடைய பயன்பாடு இருந்திருக்கிறது. லைட் வெயிட் அப்படிங்கறதுனால அதிக உயரத்துக்கு போக முடியும். அதனால இந்த ஹெலிகாப்டரை தொடர்ந்து நம்மளுடைய ராணுவம் பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா தற்போது இந்த ஹெலிகாப்டர் விபத்துல சிக்கி இருக்கிறதுனால இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்காக ஒரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாக இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு அளவுக்கு மேல இந்த ஹெலிகாப்டரை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அது கூட இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சீட்டா வகை ஹெலிகாப்டர்களை மேம்படுத்துறதுக்கான பணிகளை HAL செய்துட்டு வர்றாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற பழைய ஹெலிகாப்டர்களை எல்லாம் நீக்கிட்டு அதற்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட சீட்டா ஹெலிகாப்டர்ஸை ஆர்மிக்குள்ள கொண்டு வரதுக்கான பணிகள் நடைபெற்று வருது. ஆனா அது நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இப்பதான் வேலைகள் நடந்துட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் முடிஞ்சு அது மறுவடிவம்லாம் கொடுக்கப்பட்டு வருவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸை ஆர்மி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு அல்லது இடைக்கால அறிக்கை ஏதாவது கிடைக்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இதுல ஒரு விபத்திலேயே ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, நல்வாய்ப்பாக 3 பேர் உயிர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.